வணக்கம் விவாஸ். இன்றைக்கி என்ன நியூஸ்னால், யூடியூப்பில் எந்த பெண்ணாச்சும் ஒரு ஆண்களை பேசியிருக்காங்களா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு யூடியூப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறோம், அதுக்கு பெண்கள் வந்து ஆண்களை பற்றி ஏதாச்சும் தப்பான வார்த்தைங்க கருத்து தெரிவிக்கிறாங்களா? அப்புறம் ஏன் வந்து ஆண்கள் மட்டும் இந்த தகாத வார்த்தையே விடுறாங்க? இந்த பச்சை மிளகாய் காரம் இல்லை, மாமனாருக்கு வீரம் இல்லைன்னு அந்த ஒரு இருக்குது. அதில் ஒருத்தங்க கேட்டிருக்கான் பார்த்துக்கோங்க. அதை பார்த்து சொல்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ ஒரு கொச்சமாக இருக்குது. இவங்களாம் என்ன ஜென்மங்க? இவங்களாம் ஒரு ஆயப்பையிட்ட பிறந்தவங்களா, இல்லை பல பேர்கிட்ட போய் பிறந்தாங்களா? ஒரு தாய்க்கு பிறந்தவங்க வந்து இந்த வார்த்தையெல்லாம் விட மாட்டாங்க. ஒரு பெண்ணை வந்து மதிக்க கற்றுக்கணும். நீ என்ன மயிருக்கு வந்து அப்புறம் நீ ஏன் யூடியூப்பில் நீ பேசாமல் மூடிக்கிட்டு உன் பொண்டாட்டியோடு நீ இருக்க வேண்டியதுதானே? அவனை பார்த்தா பேண்டவன் எந்திரிக்க மாட்டான் பார்த்துக்க. சப்ப மூஞ்சிக்கார நாய் அது வந்து அது கருத்தை தெரிவிச்சிருக்கு. நானும் கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்கேன். அவனோட ஸ்டேட்டஸுக்கு போட்டு என்னென்ன பேசணுமோ கேட்காத வார்த்தையெல்லாம் கேட்குறேன். அவன் ஒரு ஆயப்பனுக்கு பிறந்திருந்தானா, ஒரு நல்ல ஜாதிமானாக இருந்தானா, இனிமேல் வந்து அவன் அடுத்த ஒரு இதுக்கு அவன் வந்து ஒரு பெண்களை வந்து இழிவுபடுத்தி பேசக்கூடாது. நல்ல ஜாதிமானாக இருந்தால் எல்லா வாய் வந்து பல பயிட்ட போயிருந்தால் தான் இந்த மாதிரிலாம் வந்து பேசுவாங்க. நல்ல ஜாதிமான் வந்து அப்படி பேச மாட்டாங்க. ஒரு பெண்களுக்கு வந்து மதிக்கணும். இப்போ நீ ஒரு சகோதரி அப்படி பேசுவியா, இல்லை உங்கள் அக்கா தங்கச்சி அப்படி பேசுவியா? இப்போ ஒரு பெண்கள் வந்து நாங்கள் வந்து இது பண்ணுறோம்னா ஒரு பாராட்டுங்க. இல்லை பாராட்டில் தள்ளி விட்டுட்டு போங்க, மயிரே ஒன்றாச்சுன்னு போங்க. கருத்து தெரிவிக்கிறேன்னு கெட்ட வார்த்தையெல்லாம் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இறந்தவங்களையெல்லாம் இழுத்துக்கிட்டு என்ன கெட்ட வார்த்தை? உங்களுக்கெல்லாம் என்ன ஜென்மங்கள் நீங்களாம்? இன்றைக்கி செத்தினா நாளைக்கு பாலுடா. அங்கே போய் உன்னுடைய கர்மத்தை எப்படி கழிப்ப? நீ என்னென்ன பாவங்கள் செஞ்சு அத்தனையுமே நீ வந்து ஒரு பெண்களுடைய துடிப்பு வந்து நீங்களாம் சின்ன பின்னமாக தான் போவீங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பெண்ணை வந்து இழிவுபடுத்தி பேசுனீங்கன்னா உங்களுக்கு கேடுகாலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆமாம், அது உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைங்க தலையில் உங்களுடைய வம்சத்தில் அப்படியே வந்து சாபக்கேடாக தான் போகும். அப்போ 4 பேர் இந்த மாதிரி திட்ட உங்களுக்கெல்லாம் கேடு தான் வரும். சிவாய நமக.